ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ஃபுட்பால். யாரெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்க ஃபிஃபா வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல நீங்க சொல்லிட்டு போங்க யார் யாரு ஃபுட்பால் பிளேயர் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபுட்பால் கோர்ட்டோட மார்க்கிங் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் ரெக்டாங்கிள் போட்டுடலாம். ஸோ ஈஸி தான். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நான் ஈஸியா எப்படி அவங்க வந்து மார்க் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். சென்டர் லைன் இங்க ஒரு சர்க்கிள் ரொம்ப பெருசா வந்து நினைக்கிறேன். இங்க கோல் போஸ்ட் தெரியாது உங்களுக்கு. கோல் போஸ்ட்னா தனியா பார்க்கலாம் ஒவ்வொன்றுலையும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டி பாக்ஸ், அடுத்து ஒரு டி பாக்ஸ், அதே மாதிரி இங்க இங்க பெனால்டி மார்க், பெனால்டி ஆர்க், ரெண்டு சைடு மார்க் கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள். 4 சைடு கார்னர் என்னது பிளாக் வச்சிருப்பாங்க. முடிஞ்சு. இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் 9.1 மீட்டர். ஸோ எண்ட்ல இருந்தே வந்துடலாம். இது கோல் போஸ்ட். ஸோ கோல் போஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து எவ்வளோ 5.5. ஸோ இங்க இருந்து இது வந்து 16.5 மீட்டர். ஸோ சென்டர்ல இருந்து பெனால்டி மார்க் இது வந்து 11 மீட்டர். ஸோ இதோட லென்த் வந்து எவ்வளோ 18.32. ஸோ இதோட லென்த் வந்து 40.32. ஸோ இந்த ஆர்க் இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க் அடிப்பாங்க ரேடியஸ். இதோட ரேடியஸ் வந்து 9.1 மீட்டர். ஓவரால் லென்த் வித் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஒரு லென்த் மினிமம் 90 to 120 மீட்டர் இருக்கணும் மஸ்ட். ஸோ வித் வந்து 45 to 90 மீட்டர் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். ஒரு ஃபுட்பால் கோர்ட்டே நம்ம வந்து முடிச்சிட்டோம். வித்தின் 3 minutes கூட இருக்காது, நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் கோர்ட் மெஷர்மெண்ட் இப்படி தான் சிம்பிளா வரைஞ்சுக்கணும். என்னென்ன இருக்கு பாருங்க. டி பாக்ஸ், ஒரு கார்னர், சென்ட்ரல் பார், சென்டர் லைன், சைட் லைன், எண்ட் லைன். கோல் போஸ்ட் பத்தி நம்ம தனியாக ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய பார்க்கலாம். ஏன்னா அதோட வெயிட், டெப்த், நெட் எல்லாமே இருக்கு. ஸோ போஸ்டோட திக்னஸ், அதோட டயமீட்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபுட்பாலில் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுலேயும் நான் உங்ககிட்ட கேட்குற கொஸ்டின் இங்க இருந்து இதோட டைமென்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்றது யார்கிட்ட தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொன்று நம்ம யூஜிடிஆர்பிக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகணும், ஒவ்வொரு கேமோட நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். பட் யாருமே ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ எனக்காக ஒரு நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி. ஸோ ஈஸியாக நான் சொல்லித்தரத மெத்தட் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஜஸ்ட் தேங்க்யூ, பாய்.